அமெரிக்கா ஏன் ஆர்க்டிக்கின் கச்சத்தீவு என்று சொல்லப்படும் கிரீன்லாந்து மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது என்பது உலக அரசியலில் தற்போது மிக முக்கியமான சூடுபிடிக்கும் விவகாரமாக மாறியுள்ளது. இதற்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை ஆட்டை போட அமெரிக்கா முயல்கிறது என காரணம் கூறப்பட்டாலும் உண்மை என்னவெனில் சீனாவுடன் கூடிய அமெரிக்காவின் ட்ரேட் வார் தான் உண்மையான காரணம். தற்போது சீனா தனது பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப சூயஸ் கால்வாய் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக கொண்டு செல்கிறது. ஆனால் காலநிலை மாற்றத்தால் தற்போது ஆர்க்டிக் பனிக்கட்டிகள் உருகுவதால் 3 புதிய கடல் வழித்தடங்கள் உருவாகியுள்ளன. அவை எல்லாம் எவை என்றால், வடகிழக்கு வழித்தடம், இது ரஷ்யாவின் எல்லை வழியாக செல்கிறது. 2வது வடமேற்கு வழித்தடம், இது கனடா மற்றும் கிரீன்லாந்து வழியாக செல்கிறது. 3வதாக மத்திய ஆர்க்டிக் வழித்தடம், இது எதிர்காலத்தில் பனி முழுவதும் உருகினால் நேரடியாக ஐரோப்பியாவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வழி. சூயஸ் கால்வாய் வழியாக செல்வதை விட ஆர்க்டிக் வழித்தடம் தூரத்தை 30 முதல் 40% குறைக்கிறது அங்கூடி சென்றோம்னா. இதன் மூலம் எரிபொருள் செலவு மிச்சமாவதுடன் சீனா தனது வர்த்தகத்தை மிக வேகமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியும். அமெரிக்கா உலக வர்த்தகத்தின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறது. தற்போது சீனா பயன்படுத்தும் பழைய வழித்தடங்களை, அதாவது குறிப்பாக சூயஸ் கால்வாய் வழியை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளால் எளிதில் கண்காணிக்கவோ அல்லது தேவைப்பட்டால் கட்டுப்படுத்தவோ முடியும். சீனா ஆர்க்டிக் வழித்தடத்தை பயன்படுத்த தொடங்கினால் அமெரிக்காவின் இந்த ஆதிக்கம் குறையும். கிரீன்லாந்து இந்த வடமேற்கு வழித்தடத்தின் நுழைவாயிலாக உள்ளது. கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டில் வைப்பதன் மூலம் ஆர்க்டிக் பகுதியில் சீனாவின் நடமாட்டத்தை அமெரிக்காவால் எளிதாக தடுக்க முடியும். கிரீன்லாந்து வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் இடையில் இருக்கும் ஒரு இயற்கையான விமான தாங்கி கப்பல் போல உள்ளது. அமெரிக்காவிற்கு ஏற்கனவே அங்கு விண்வெளி தளமும் உள்ளது. சீனா ஆர்க்டிக் பகுதியில் தனது முதலீடுகளை துறைமுகங்கள் மூலமா, விமான நிலையங்கள் மூலமா அதிகரிக்க முயன்ற போது அமெரிக்கா ஏற்கனவே அதை தடுத்து நிறுத்தியது. கிரீன்லாந்தை வாங்குவது அல்லது முழுமையாக கட்டுப்படுத்துவது சீனாவின் இந்த துருவ பட்டுப்பாதை கனவை சிதைக்கும் ஒரு வழியாக அமெரிக்கா பார்க்கிறது. அதனால தான் கிரீன்லாந்தை எப்படியாவது அடையணும் முயற்சி பண்ணிட்டு இருக்குது அமெரிக்கா. சீனா தற்போது அரிய வகை மண் தனிமங்கள் உற்பத்தியில் உலகளவில் முன்னணி உள்ளது. இந்த தனிமங்கள் தான் முக்கியமானது. அதாவது இந்த தனிமங்கள் ஸ்மார்ட் போன் தயாரிக்க பயன்படுது, மின்சார வாகனங்கள் தயாரிக்க பயன்படுது மற்றும் போர் ஆயுதங்கள் தயாரிக்கவும் மிக மிக அவசியப்படுது இந்த தனிமங்கள் தான். கிரீன்லாந்து இந்த வளங்கள் மிக அதிகமாக கொட்டி கிடக்கின்றன. சீனா அங்கு சுரங்கம் அமைக்க ஏற்கனவே முயன்ற போது அதை தடுத்து நிறுத்தது அமெரிக்கா. அந்த வளங்களை தானே கைப்பற்ற துடிக்கிறது இப்போ அமெரிக்கா. சீனா ஆர்க்டிக் வழியாக வேகமாக வர்த்தம் செய்து ஐரோப்பியாவை தன் பக்கம் ஈர்ப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. அந்த பாதையை அமெரிக்கா மறிக்க அல்லது கண்காணிக்க ஒரு சுவராக கிரீன்லாந்தை அமெரிக்கா பயன்படுத்த நினைக்கிறது. இது வெறும் நிலப்பரப்புக்கான ஆசை மட்டுமல்லங்க, உலக பொருளாதாரத்தை யார் ஆளப்போகிறார்கள் என்பதற்கான போட்டி. இது வெல்லப்போவது யார் என்று பொறுத்து நாம் பார்ப்போம்.